சார் ஹரியானா தேர்தல் களத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து ரூ. 2000 மகளிருக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து ரூ. 2100 குடுக்குறாங்க அப்படின்னு வந்து இப்போ பரவலா வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க இந்த தேர்தல் இஷ்யூஸ் எப்படி சார் இருக்கு? மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க? ஹரியானா, பஞ்சாப் ரெண்டுமே விவசாயத்தை தான் மிக முக்கியமா வைப்பாங்க. ஆமா. இப்ப ஹரியானா தேர்தல் என்பது விவசாயத்தின் மீதான தங்களுடைய கருத்துக்களை காட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும். அந்த நாடாளுமன்ற தேர்தலையே பாஜக ஆளுங்கட்சியாக இருந்தாலும், பாஜகவிற்கு நல்ல ஒரு அமைப்பு ரீதியான கட்டமைப்பு இருந்தாலும், அதையெல்லாம் மீறி காங்கிரஸ் வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம்னா, விவசாயிகள் கடும் கோபத்துல இருக்காங்க. அதாவது இந்த அரசு எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை, அது கோதுமைக்கோ நெல்லுக்கோ கரும்புக்கோ அவங்க உயர்த்துவது என்பது எஸ் சுவாமிநாதன் 2014 அதான் சொன்னாரு. 50% லாபத்தோடு எம்எஸ்பியை நாங்க அமல்படுத்துவோம், அறிவிப்போம். போராடிய விவசாயிகள்கிட்ட அவங்க பேச்சுவார்த்தையில வச்சது அதை வந்து சட்டமா கொண்டு வருவேன் எம்எஸ்பின்னு. இன்று வரை சட்டமாக அது கொண்டு வரப்படவில்லை. மற்ற எல்லாத்துலயும் சட்டம் வருதுங்க. நீங்க எடுத்து பாருங்க, வக்போர்டு சட்ட திருத்தத்தை மாத்துறதுக்கு புதிய சட்டம் வருது. ஐபிசி, சிஆர்பிசி இதெல்லாம் சமஸ்கிருத பேரை மாற்றுவதற்கு சட்ட திருத்தம் வருகிறது. புதிய புதிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கான சட்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதே போல பத்திரிகை சுதந்திரத்தின் மீது காத்திரமான தாக்குதலுக்கான சட்டங்கள் வருகிறது, எல்லாம் வருது. ஆனா வர வேண்டிய சட்டம் எம்எஸ்பி சட்டம், விவசாயிகளுக்கான சட்டம். இந்த நாட்டினுடைய 80 கோடி விவசாயிகளுடைய முதுகெலும்பை நிமிர்த்துவதற்கான சட்டம். அதை ஏன் கொண்டு வர முடியும் உங்களால? அப்ப இது எல்லாமே அங்கு பேசு பொருளாக இருக்கிறது. இப்ப ஹரியானா தேர்தல் என்பது விவசாயத்தின் மீதும் கடந்த கால பாஜக ஆட்சியினுடைய லஞ்ச லாவண்ய அதிகார துஷ்பிரயோக ஆட்சியின் மீதும் நடத்தப்படுகிற ஒரு கருத்து கணிப்பாகத்தான் இருக்கும். விளையாட்டுத்துறையில கூட பாருங்க, அங்க போகத் நிக்கிறாங்க, காங்கிரஸ் சார்பாக நிக்கிறாங்க முன்னாள் மல்யுத்த வீராங்கனைகள். அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மீது தாக்குதல் எப்படி பிரிட்ஜ் பூஷனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய பாலியல் அடாவடித்தனத்தை எல்லாம் ஆமோதிக்கிற கட்சியாக பாஜக மாறியதா இல்லையா? வாங்கின மெடலை கொண்டு கங்கையில தூக்கி இருந்தார்களா இல்லையா? அவங்க செய்த பாவம் இந்தியாவுக்காக விளையாண்டதான். இப்ப கூட பாருங்க, 50 கிலோ பிரிவுக்குள்ள அவங்க 53 கிலோ இருந்தவங்கள 50 கிலோ பிரிவுல அவங்கள தள்ளி 100 கிராம் அதிகமாக இடைய இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய தங்கப்பதக்கம் பதக்க கனவு போனதா இல்லையா? இப்படி விவசாயம் மட்டுமல்ல, விளையாட்டையும் அழித்தொழித்த விவசாயத்தை மட்டும் இல்ல, விளையாட்டு வீரர்களுடைய நம்பிக்கையில் சிதைத்த கொடும் செயலுக்கு காரணமாக இந்த பாஜக ஆட்சி அமைந்துவிட்டது. இது ஹரியானா தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே ஹரியானாவில் இந்தியா கூட்டணியின் தலைமையில் காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு, தொகுதி உடன்பாடு அது இதெல்லாம் இருக்கு. ஆனா அதையும் மீறி இந்த ஆட்சியின் மீது இருக்கிற எதிர்ப்புணர்வின் காரணமாக அங்கே மாற்றம் வரும். ஏன்னா விவசாயிகள், குறிப்பாக ஜாட் இன மக்கள் நிறைந்திருக்கிற பகுதி, அது இயல்பாகவே ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தை அழித்துழிக்கிற ஒரு ஆட்சி தான் மோடியின் ஆட்சி என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக நிச்சயமாக இந்த தேர்தலில் பாஜக துடைத்தறியப்படும் என்பது மட்டும் உறுதி. சரி சார், கரெக்ட், நல்லா சொன்னீங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நமக்கு வந்த ஒரு திடுக்கிடும் ஆய்வறிக்கையில திருப்பதியில வந்து இந்த லட்டுல வந்து பசு கொழுப்பு கலக்குறாங்க, மீன் எண்ணெய் கலக்குறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு சார். இப்ப இந்த அறிக்கையினால யாருக்கு சார் பாதிப்பு இருக்க போது? ஜெகனுக்கு இதை வச்சு ஏதாவது டார்கெட் பண்ணுவாங்களா? இதோட பின்னணி என்ன சார்? அது என்ன விஷயம்னா, இதுல பண்ண மாட்டாங்க. ஆனா என்ன உண்மைன்னா, இது மட்டும் இல்ல, இவங்க அதிகம் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய கார்பரேட் சாமியார் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, ராம் தேவ்னு. பதஞ்சலின்னு ஒரு ப்ராடக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது முழுக்க எல்லாம் போர்ஜரின்னு வந்துருச்சு. தேனே வந்து வெறும் கிறிஸ்டலும் தான் கலந்தது. அதுல இருக்கிற பல பொருட்களில் விலங்கு மீன் வரலையும் பயன்படுத்திருக்கான். எல்லாமே தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றான், எல்லாமே விலங்குகள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறது ஆய்வு மூலம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே யார் பிரிச்சிருக்கணும்? இந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் அதனுடைய ஆயுர்வேதத்தை மற்றதெல்லாம் எடுத்து இயற்கை 100% தூய்மையான
சைவம் அப்படின்றதெல்லாம் அறிவித்து கொண்டு செய்யக்கூடிய பதஞ்சலி மாபெரும் பாதகத்தை செஞ்சிருக்காரு. ஒருத்தன் சுத்துவிரலை காட்டி அதை அக்யூஸ் பண்ணலையே இந்த செய்தி வந்த பிறகு. ஆனா திருப்பதிக்கு என்ன, திருப்பதியில போன முறை ஜெகனுடைய ஆதரவோடு தானே அவ்வளவு திட்டங்களையும் கொண்டு வந்தீங்க. எல்லாத்தையும் ஆதரித்த பாவத்துக்காக தான் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. அதாவது பாஜகவை ஆதரிப்பவர்களுக்கும் அடிவிடும், பாஜகவை எதிர்த்தாலும் ஈடியை விட்டு அடிப்பார்கள். இப்படியான ஒரு ஆட்சியாக தான் இது இருக்கிறது. ஆதரித்த பாவத்திற்காக தான் இன்னைக்கு ஜெகன் அங்க போயிருக்காரு. அந்த அடாவடித்தனத்துக்கு அவரு நிச்சயமா இது அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்து 4-5 மாவட்டம் ஆயிடுச்சு, 4-5 மாதம் ஆயிடுச்சுல. அவங்க மட்டுமே பொறுப்பு இல்லைல்ல. இன்னொன்னு அது திருப்பதி அரசு மட்டுமே இல்லையே, அங்க இருக்கிற அறநிலைத்துறை அந்த இதுல திருப்பதியில நடக்கிற பல கூத்துகள் தன்னுடைய அறநிலைத்துறை தலைவராக இருக்கக்கூடியவங்களுடைய செல்வ ஆடம்பர வாழ்க்கை, அவங்க வீட்டு இல்ல திருமணங்கள். ஒருத்தர் பெண்ணுக்கு நான் வாட்ஸ்அப்ல தான் பார்த்தேன், உடம்பு முழுக்க தங்கமாலங்கள் எங்க இருந்து வந்துச்சு, திருடப்பட்டது தானே. ஏன் அங்கெல்லாம் இடி போக மாட்டேங்குது, அங்கெல்லாம் ஏன் சிபிஐ போக மாட்டேங்குது? ஏன்னா கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துட்றாங்க, ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. எனவே புனித நகரம் என்று அறிவிக்கப்பட்ட திருப்பதியில இவ்வளவு வேலை நடந்திருக்கு. இயல்பா யாரு பேசியிருக்கணும், அதை ஏன் பேச மறுக்கிறார்கள்? பேச மாட்டார்கள், ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஜெகனுக்கு எந்த அளவுக்கு நீங்க எதிராக சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதே அளவு உங்களை எதிர்த்து வரும். அப்படி நீங்க ஒருவேளை சந்திரபாபு நாயுடு எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா உங்க ஆட்சி வீழ்ந்துவிடும், பாபு சாமியாரம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் அடக்கி ஒடுக்கி வாசிப்பீங்க. உங்க இந்துத்துவா, இந்து மக்களுடைய பாதுகாவல்ங்கிற அந்த போர்வை இப்போது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தூக்கி வச்சிருக்கிறீங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இது. எனவே அனைத்தையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது எல்லாமே உண்மையில் இந்து மக்களுக்கு பாதுகாவலர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இல்ல. இந்து மக்களில் இருக்கிற உயர் சாதியினருக்கான கோரிக்கையை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்து மக்கள் இருக்கிற அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கலாம்னு பாஜக ஒரு சட்ட வடிவை கொண்டு வர வேண்டியதானே அகில இந்திய அளவுல? ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இடஒதுக்கீடு அங்க கொடுக்க வேண்டியதானே? அது மட்டும் என்ன புனிதப்பட்டோம்? அப்படி என்ன புனிதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள்? அதையெல்லாம் செய்யாது. அப்ப இந்துத்துவா என்பதே இந்துக்களின் உயர்குடி மக்களின் உரிமைக்காக முழங்கப்பட்ட முழக்கமே தவிர ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட பெண்கள், எல்லா சாதியின பெண்களுக்கும் எதிரான ஒரு கருத்தியல் தான் இந்துத்துவா என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நீங்க இது மட்டும் இல்ல, பல பொருட்கள்ல நீங்க கலப்படம், உலகத்திலேயே கலப்பட பொருட்கள் அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடுதான். இந்த சீனாவில் அது மாதிரி வந்த போது இந்த பல வெளிநாட்டு கம்பெனி இந்த ஆப்பி ஜூஸ் இருக்குல்ல, அது ஆப்பிள் ஜூஸ் போது அதை கண்டிச்சு அதுக்கான ஃபைனை போட்டாங்க. அது இந்தியாவில் அது வித்துட்டு இருக்கு. பலவற்றில் ரசாயனங்கள் இருக்கு. கொக்கோ கோலாவுல பூச்சி மருந்து என்னுடைய எச்சரித்தங்கள் இருக்குலாம் வந்துச்சு. எதுலையும் காத்திரமாக நம்முடைய அரசு நிறுவனங்கள் மக்களின் நலன் காக்கிற எதுவுமே எந்த செயல்பாடுமே இருக்காது, கடந்த காலங்களிலும் இருந்ததில்லை. இங்கே மக்கள் சோதனை சாலை எலிகளாகத்தான் இருக்கிறார்கள். பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுடைய படையெடுப்புக்கும் லாப வெறிக்கும் அந்த அரிப்புக்கும் உகந்த ஒரு ஆட்சியாகத்தான் இங்க இருக்கிறத தவிர மக்களின் நலனை, உடல் நலத்தை பாதுகாக்கிற எந்த நிலையிலும் அவங்க இல்லை. நீங்க ஹார்லிக்ஸ் எடுத்துங்க, ஹார்லிக்ஸ் என்ன ஊட்டச்சத்து பானம், அதுல பன்றியின் கொழுப்பு தான் இருக்கு. இன்னைக்கு பசுமாடு கறக்கிற பால் நான் பியூர் வெஜ்ஜின்னு எவன் சொல்ல முடியும்? நீங்க கொடுக்குற போடர்ல கருவாடு கொடுக்குறாங்க, கருவாடை சேர்க்கிறாங்க புரோட்டீனுக்காக அதிகம். அப்ப ஆனா இவங்கதான் மாட்டு இறைச்சிக்கு எதிராக தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அந்த மாட்டு இறைச்சியில இருந்து எடுக்கப்படுற அந்த எலும்புல இருந்து எடுத்து வெள்ளை ஜீனியாக, வெள்ளை சர்க்கரையாக ஆக்கிறத ரொம்ப சுவையா சாப்பிடுறாங்க, சுத்தமா இருக்குன்னு. அதுல மாட்டு எலும்பு தானே பயன்படுத்துறாங்க. எனவே இங்க சைவம் அசைவம் என்ற பிரிவினே இல்லை, எல்லாமே அசைவமாக மாறிவிட்ட ஒரு காலம். நவீன விஞ்ஞானம், தொழில்நுட்பம், லாப வெறி, இதை எல்லாவற்றையும் அழித்தொழித்திருக்கிறது. எனவே இவை எல்லாவற்றிற்கும் ஆமாஞ்சாமி போடுகிற ஒரு அரசாகத்தான் பாஜக அரசு இருக்கிறதே தவிர, ஏன்னா ஊர்ல மாட்டு இறைச்சி வச்சிருந்தாரு, இஸ்லாமியருக்கு எதிராக கலவரத்தை நடத்துவாங்க, தலித்துகளுக்கு எதிராக கலவரத்தை நடத்துவாங்க, அடிச்சு ஒழிப்பாங்க. அதற்கு மட்டுமே இது பயன்படும். நன்றி சார், ரொம்ப அருமையாக விளக்குனீங்க சார். மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி சார். இவ்வளவு நேரம் மக்களுடைய கேள்விக்கு அருமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம் சார். மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.